Hello there and welcome to How To with me, Rebecca. Alcoholics out there, well, you'll have one major problem, that is I do not know what I'm saying or I do not know what I'm doing. So on this episode we are going to give you tips on how to act not drunk when you actually are drunk. Go to celebrities for our tips, and all you drunkards out there, well, these tips are also for you from our celebrities. So let's check out how they stay in control, suppress themselves and act very decent when they are drunk. Hey, அவளை புடிச்சிருக்கின்றியா புடிக்கலன்றியா? தெரியல மச்சி, ஒரு கோட் சொல்ல. டேய், ஆஃப் சொல்றா. ஏன் மச்சி? நான் இன்னும் குடிக்கலையா? டேய், ஆஃப் எடுத்துன்னு வாடா. இந்தான ஆஃப். ஏய் என்னடா மரத்துல வச்சிட்டு ஒருத்தர் இருப்பானே, எங்க அவன்? அவன் நைட் தானே வருவான். அப்படியா? சரி பில்லு கொடு. டேய், இப்போ எதுக்கு சரக்கு எடுத்து பாக்கெட்ல சொல்லுவன? நான் இன்னும் குடிக்கவே இல்லை மச்சான். 2 பியர், ஒரு ஹாஃப் சைட் டிஷ், அப்புறம் 2 குவார்ட்டர் வாங்கிடா. டேய், என்ன வாங்கிக்கோன்ற? அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்ன? பேங்க்ல கூட எனக்கு அக்கௌண்ட்ல வச்சு. இருப்பா மச்சான், காண்டா கதை சொல்லிட்டேன். டேய், சத்தியமா 5 சொல்லலடா. என்னதுடா? போன் இருக்குல வச்சு குடு வச்சு. லவ் பண்றவனு கூட மட்டும் குடிக்க வரக்கூடாதா? டேய் 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 டேய், என்ன வச்சியாச்சு? வச்சு நான் வெளியே இருக்கிறேன், நீ பில்லு செட்டில் பண்ணிட்டு வந்துரு, சரியா? பை பை. யார் பெத்த புள்ளியோ நான் குச்சதுக்கெல்லாம் போய் வைக்குது. எனக்கும் ஃபோனுக்கு ராசியே இல்லடா. இங்கே சிறி நீர் கழிக்காத, மீறினால் துண்டி வச்சு கண்டிக்க போடும். வாட் மச்சி, செட்டில் பண்ணிட்டியா? வாடா டேய். மச்சி எனக்கு 2 ஹெல்ப் பண்ண மச்சி. என்ன? சட்டை ரொம்ப நல்லா இருக்கு, கழட்டி கொடுத்துறேன். டேய், ஃபுல் போதையில இருக்கடா நீ. நான் ஃபுல் டென்ஷன்ல இருக்கிறேன். ஒரு டிராப் கூட குடிக்கல. புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்டா. ஹலோ, வணக்கம் தல. என்ன நல்லா இருக்கியா? சக்தி இல்ல சார். நீங்க நான் சக்தியை கட்டிக்க போறவன். அது என்னமோ சொல்லுவாங்களே, ஃபியான்சி. சார், உங்க பேரு? பேரெல்லாம் அதுக்கு மாமா வந்திருக்கேன்னு சொல்லி சும்மா ஓடி வருவா. கூப்பிடு. நீங்க உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். நான் போவேன். சரி.
ஹலோ சார். கடவுளே. சார், இங்க இதெல்லாம் பண்ண கூடாது சார். ப்ளீஸ் சார். சொன்னா கேளுங்க சார். ஏய் உன்னதான். என்னது இது? ஆபீஸா டோபி கானாவா? டோபி கானா தான். இந்த தேய்ச்சிக்கிடு. வரேன் ஏறி போ. என்ன பண்ற பாரு. அடா மாஞ்சா போட்ட நோஞ்சா. என்னடா அது அசிங்கமா ஷர்ட்லாம் கட்டி போட்டு? உன் வீடு நினைச்சியா? ஆபீஸ் மேன், செக்யூரிட்டி. ஏய் என்ன விஷயமா இங்க வந்த? சக்தி எல்லாம் பார்க்க முடியாது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. செல்லம் இவன் இல்லடா செல்லம், சக்திடா. நான் கட்டிக்க போற பொண்ணுடா. டேய் என்ன நக்கலா? ஏய் நான் சக்தியை பார்க்க வந்தேன். நீ யாரா நடுல? நான் இறந்த உனக்கு என்ன? அவ்வளவுதான், சக்தி எல்லாம் பார்க்க முடியாது. வெளில போடா. ஏய் அது நீ யார் சொல்றதுக்கு? நீ என்ன அவ பிஏவா இல்ல அவளை கட்டிக்க போறவனா? அப்படிதான் வச்சுக்க. அப்படிதான் வச்சுக்கோ. அப்படிதான் வச்சுக்கோ. உன்கிட்ட அப்படி சொன்னாலா? சொல்றா உன்னை கட்டிக்க போறேன்னு சொன்னாலா? ஏய் தாம்பரம் உனக்கு லீவு, நீ கிளம்பு. மாவன உன்கிட்ட சொன்னாலா? என்ன முறையிற? மாவன கால் தி போலீஸ். செக்யூரிட்டி செக்யூரிட்டியா? அவனெல்லாம் அப்பவே முத்த முத்த அமிச்சிட்டேனா? ஏய் மேன் ஃப்ரெண்ட்ஸா? ஏய் வெளியில தலங்கியா? ஏய் நீ போறியா? இவத்தியா இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? சும்மா வாத்திக்கிற மாதிரி சீன் போடுறதுங்க. உண்மையில எடுத்து புடிக்கடா. சரிதான் அந்த வாழ்க்கையில பொண்ணுங்களை நம்புறாங்களோ. ஹலோ டேய் மச்சான் எங்கடா இருக்க? வீடு போய் சேர்ந்துட்டியா இல்ல எங்கனா நடுவுல ஊந்து கிடக்குறியா? மச்சி நடுவுல தான் விழுந்து கிடக்குறேன். உனக்கு எப்படா தெரியும்? பாரு ஏதோ ஹால்ல படுத்துக்கிட்டு டிவி பாக்குற மாதிரி கால் ஆட்டிட்டு இருக்கா. டேய் எழுந்துறா மகனை. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தது சைக்கோ கொலைக்கார கிருஷ்ணாவில் ஊத்தி கொளுத்தி இருப்பான். மச்சி அந்த சக்தியை பார்த்து நல்லா நறுக்குன்னு சாரி கேட்கலான்னு போனேன் மச்சி. நான் லைட்டா டைட்டா இருந்தேன்னா உள்ள இருந்துட்டு நான் போலீஸ்ல மாட்டி விட்டேன் மச்சி. எப்படி மச்சி ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிர் இருக்கும்? டேய் ஃபுல்லா குடிச்சு டைட் ஆயிட்டா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணணும், இல்ல கையேந்தி போனுக்கு போய் ஆஃப் பாயில் சாப்பிடணும். அந்த பொண்ணோட ஆபீஸ்க்கு யாரா போக சொன்னது? மண்டேல ஏதாவது இருக்கா? வா. Well, before we check out what you have to say about drunkenness, let's take a teeny tiny break.